வடிவு நான் உனக்கு தாலி கட்ட போறேன், டேய் உனக்கு 3 முடிச்சு நான் போட்டே ஆவான்னு அவர் சொல்வார். இவர் வந்து பெண் இடத்துல இருக்காருன்னு தெரியாம உண்மையான பெண்ணுன்னு சொல்லி அவர் பேசுவார். வடிவேல் சொல்வார், டேய் 3 30 முடிச்சு போட்டாலும் அம்மன் ஜல்லிக்கு பிரச்சனைடான்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை தான் இன்னைக்கு திமுக 40 MP ஜெயிச்சிருக்கு. இதுவரை அவங்க கட்டின ஆணி என்ன? பாஜக காரங்க மக்களை யாரும் திட்டல, மக்கள் மீத கடும் கோபத்துல இருக்கேன். குறிப்பா வேளச்சேரி பகுதியில அவ்வளவு தண்ணி மிதக்குது. 6 நாட்களாக குழந்தைகளும் பெரியவர்களும் அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. கண்ணீரே வந்துச்சுங்க. பெட்ரோல் மிதக்குது, தண்ணி அப்படி மிதந்து மக்கள் வாழ்வாதாரத்தில் அவ்வளவு பாதிக்கப்பட்டான். அவனுக்கு அவ்வளவு விஷயங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் ஓட்டு போடுறான், இருந்தாலும் முன்னிலை. இது காரணம் என்ன தெரியுமாங்க? ஆனா அதையும் தாண்டி கட்சி வளர்ச்சின்றது ஃபவுண்டேஷன்ல இருந்து வரணும். பாஜக என்னவோ 3 மாடி இங்க தமிழ்நாட்டில் இருந்தது போலவும் திடீர்னு நாங்கள் அந்த 3 மாடி உடச்சு நீங்க லோன் ஃபார் ஆகிட்டோன்ற மாதிரி பேசக்கூடாது. கட்சி டெவலப்பிங் பார்ட்டின்றது நாங்களும் ஒத்துக்கிறோம், எங்க தலைவர்களும் ஒத்துக்கிறாங்க. வளரக்கூடிய கட்சி இப்படிலாம் சில பிரச்சனைகளை சந்தித்து தான் வர வேண்டிய சூழ்நிலை இருக்கு. குறிப்பா திராவிட கட்சிகள் இங்க பணம் பணம் பணம். நிச்சயமாக இந்த கூட்டணி எங்களுடைய கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். தமிழக மக்களும் நாங்களும் பெரிய லவர்ஸா மாறுவோம். நீங்க பார்க்க தான் போறீங்க. நீங்க திமுக அதிமுகவுக்கு எந்த அளவு தமிழக மக்கள் இன்டாக்டா நீங்க பேசுறீங்களோ, உங்களை போன்ற அனைவரும் பேசிக்கொண்டு மன ஓட்டத்தில் இருக்காங்களோ, அப்படியே அந்த மன ஓட்டமானது திரும்பும். தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்துட்டாரு. எப்பா 60 வருஷமா இப்படிதான் நான் மாவாட்டி ஏமாத்திட்டு இருக்கேன். எங்க அப்பா வருவாரு, டிவியை தரேன், அதை தரேன், இதை தரேன்னு நான் வருவேன். மகளிருக்கு நான் வந்து சுயமரியாதை தரேன். இதுவரை இதுவும் மகளிர் சுயமரியாதை இல்லாம வாழ்ந்தது போலவும், திமுக வந்தோடனே அப்படியே சுயமரியாதையோடு வாழ்வது போலவும். ஏங்க ஓசியில போன்னு சொல்றது சுயமரியாதையாங்க? தாமரை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜக இளைஞரணியை சார்ந்த மற்றும் வழக்கறிஞர் திரு ஹரிஹரன் அவர்கள். வணக்கம் சார். தேர்தல் முடிவுகள் வெளிவந்திருக்கு. தமிழ்நாட்டில் திமுகவுடைய இந்த அதிரி புதிரியான வெற்றி 40க்கு 40 எப்படி பாக்குறீங்க? அடடா, என்ன அந்த வெற்றிக்கு என்ன சொன்னீங்க? அதிரி புதிரியான வெற்றி? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. அவங்க முதல்ல வாங்கின வாக்குகள் எவ்வளோ? 33% இருந்தவங்க இன்னைக்கு 26% குறைஞ்சிருக்காங்க. அதுவே பெரிய தோல்வி நான் முதல்ல பதிவு செய்கிறேன். இன்னொன்று, திமுக எதை சொல்லி தேர்தல் நின்றுச்சு, மக்கள் எதை கேட்டு வாக்களித்தாங்க, இதை மட்டும் நம்ம ஒரு ட்ராக் நம்ம செக் பண்ணுவோம். கடைசி நேரத்தில் அந்த மாதம் 1000 ரூபா தராங்கல்ல, அதை கடைசி தேர்தலுக்கு 2 நாளைக்கு முன்னாடி போடுறது, பொய்யான வாக்குறுதிகளை சொல்வது, சிலிண்டர் விலையை குறைச்சிருவேன், பெட்ரோல் விலையை குறைச்சிருவேன், எல்லாத்தையும் குறைச்சிருவேன்னு சொல்லி ஒரு பொய்யான ஒரு நரேட்டிவை செட் பண்ணி இவங்க தேர்தலை அதை கண்டக்ட் பண்ணாங்க. நியாயத்தை பேசி சத்தியத்தை பேச ஆரம்பிச்சா திமுக ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். இவங்களை பொறுத்தவரையிலும் பூச்சாண்டி காட்டி தான் இவங்களோட பொழப்பு நடத்திய தவிர ஆக்கப்பூர்வமாக நான் இதை செஞ்சேன், நான் இதை செய்ய போகிறேன், எனக்கு அனுப்புங்க நான் இதை செய்கிறேன்னு சொல்லிலாம் அவங்க எதுவுமே பேசலை. நீங்கள் மேடம் பானிபூரி, சமோசா இதெல்லாம் எவ்வளோ ரூபாய் கொடுத்து வாங்கி சாப்பிடுவீங்க? ஒரு 10 ரூபா 20 ரூபா. இங்கே பல லட்சம் கோடி செலவு பண்ணி பானிபூரி சாப்பிடுவதற்கும் சமோசா சாப்பிடுவதற்கும் டெல்லி கிளம்பி இந்த திமுக காரங்க போகிறாங்களே தவிர அதனால் அம்மன் ஜல்லி பிரச்சனை இருந்தால் உண்மை. இதுக்கு நான் ஒரு படத்தில் ஒரு இதுவாக சொல்கிறேன். வடிவேலுன்னு ஒருத்தர் வருவாங்க. வடிவேல் வந்து அதில் ஒரு மாறு இடத்துல பெண் இடத்துல இருப்பார். அப்போ ஒருத்தர் ஓடி வருவார், வடிவு நான் உனக்கு தாலி கட்ட போகிறேன், டேய் உனக்கு 3 முடிச்சு நான் போட்டே ஆவான்னு அவர் சொல்வார். இவர் வந்து பெண் இடத்துல இருக்காருன்னு தெரியாமல் உண்மையான பெண்ணுன்னு சொல்லி அவர் பேசுவார். வடிவேல் சொல்வார், டேய் 30 முடிச்சு போட்டாலும் அம்மன் ஜல்லிக்கு பிரச்சனைடான்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை தான் இன்னைக்கு திமுக 40 MP ஜெயிச்சிருக்கு. இதுவரை அவங்க கட்டின ஆணி என்ன? சும்மா ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். இதுவரை திமுக அந்த ஆணியை பிடுங்கிருக்கு. திமுக பிடுங்கிறது ஃபுல்லாவே தேவையில்லாத ஆணி தான். அதே போலதான் 37 எண்ணத்தை இவங்க அறுவடை செய்தார்களோ இன்னைக்கு 40 போய் அதே அறுவடை தான் செய்ய போறாங்க. ஒன்னுத்துக்குமே பிரயோஜனம் இல்லாத திமுக ஆட்களை மீண்டும் மீண்டும் மக்கள் ஏன் தேர்ந்தெடுக்கிறாங்கன்ற. அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது திமுக ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்கட்சியா சட்டமன்றத்தில் இருந்தது. பாராளுமன்றத்தில் நம்ம கடைசி இந்த 5 வருடம் நம்ம பார்த்தோம். கனிமொழி அவர்களா இருக்கட்டும், டிஆர் பாலு அவர்கள் இருக்கட்டும், ஆர் ராசா எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு எதிர்கட்சி எம்பி அங்க இருக்கிறாங்க இல்லையா, எம்பி கேண்டிடேட். ஸோ ஏதாவது ஒரு விஷயம் வருது, அதுக்கு அகைன்ஸ்ட் பண்ணி மக்களுக்காக நிற்கும் ஒரு தலைவர்களா அவங்க இருக்காங்க. இவங்க அமளி செய்ய தான் போறாங்க. எந்த விஷயத்தையுமே அமலுக்கு கொண்டு வரதுக்காக இவங்க இல்லை. அமளி பண்ணுவான், கேலி பண்ணுவான், கத்துவான். உங்களுக்கு புரியுதுங்களா? கத்தி கூப்பாடு போட்டு அங்க அராஜகம் பண்றதுக்கு தான் உள்ள போறாங்க தவிர ஆக்கப்பூர்வமா திமுகவுடைய செயல்பாடு கட்சி தொடங்கிய நாள் முதல் இன்று வரை ஆக்கப்பூர்வம், உண்மை, சத்தியம், மக்கள் பணி அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு எல்லாம் ஜலதோஷம் பிடிக்கும், ஜுரம் வரக்கூடிய சூழ்நிலை திமுக இருக்கு. அதனால நான் சொல்றது ஒரே விஷயம் தான், 40 MP போயிருக்காங்க. அதனால கால்வாசி கூட பிரயோஜனம் தமிழக மக்களுக்கு இல்லை. அதை நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப வேதனையா இருக்கு. மத்திய அரசு மேல பழியை போட்டு இன்னும் 5 ஆண்டு காலம் இவங்க ஹாயா ஓட்டக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அங்க ஆட்சி அமைப்போம்னாங்க. நான் ஒரே கேள்வி கேட்கிறேன், திரும்ப எல்லா இடத்துலையும் கேட்கக்கூடிய கேள்வி. மேடம், இப்ப நீங்க இருக்கீங்க, உங்களை போன்ற ஒரு 10 மாணவர்கள் ஒரு கிளாஸ்ல இருக்காங்க.
10 பேர்ல 9 பேரோட ஒரு டோட்டலை சேர்த்தா உங்க ஒரு ஆள் டோட்டல் வருது. நீங்க படிச்சு 100 மார்க் வாங்கிருக்கீங்க. ஒருத்தன் 10 வாங்குறான், ஒருத்தன் 15 வாங்குறான், ஒருத்தன் 20 வாங்குறான். இவனெல்லாம் சேர்த்து 100 வாங்கணும் பெருசா, இல்ல தனிப்பட்ட முறையில் நீங்க 100 வாங்குறது பெருசா? சொல்லுங்க. தனிப்பட்ட முறையில் பாரதிய ஜனதா கட்சி இந்த குள்ளநரிகளுக்கு இடையே சிங்கம் போல இன்னைக்கும் நாங்க தனிப்பெரும்பான்மையில இருக்கோம். ஊரெல்லாம் போய் ஒப்பாரி வைக்கிறாங்க. ஐயோ சாமி சாமின்னு ஒப்பாரி வச்சு இன்னைக்கு எதுவுமே அறுவடை செய்ய முடியாம இன்னைக்கு பூனை எப்படி அந்த இதுவரை நின்று இப்படி போனோமா அப்படி போனோமான்னு தெரியாத சூழ்நிலை போல இன்னைக்கு காங்கிரஸோடைய நிலைமை. காங்கிரஸ் ஜெயிச்ச தொகுதி எத்தனை? தயவுசெய்து காங்கிரஸ்காரர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், ராகுல் காந்தியை பெரிய தலைவர் போல காட்பதெல்லாம் நிப்பாட்டுங்க. காங்கிரஸ் மொத்தம் ஜெயிச்சது நாட் ஈவன் ட்ரிபிள் டிஜிட், 99 99 சீட் ஜெயிச்ச இவங்களை இவ்வளவு வாய் பேசி அப்படியே இவங்களாம் பொலிவா பட்டாசு வெடிச்சு கொண்டாடக்கூடிய அந்த அவலத்தெல்லாம் நான் பார்த்தேன். தமிழகம் உள்ளிட்ட சில மாநிலங்களை ஏமாத்தி இவங்க அதை ஆக்கிரமிச்சிருக்காங்களே தவிர இன்னும் நாங்கள் பல இடத்துல ஸ்வைப் பண்ணியிருக்கோம். குறிப்பா டெல்லியில, குஜராத்தில் மீண்டும் மீண்டும் நாங்கள் ஸ்வைப் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாவே யூபியில் ஏங்க குறைஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறான். சில பேர் வர முட்டாள்தனமான ஒரு ஸ்ட்ராட்டஜி, எங்க ராமர் கோயில் கட்டுனீங்களே அங்கேயே தோத்துட்டீங்க. நான் அப்பெல்லாம் கேட்டேன், யோ ராமர் கோயில் கட்டுறது வாக்குக்காகவா? அப்போ அவனோட அற்பத்தனமான புத்தி அவ்வளவுதான், அவனோட புத்தி அவ்வளவுதாங்க. நம்ம அதுக்கு மேல அவன் என்ன டிராக் பண்ண முடியும்? ஏன்னா இந்த விஷயத்துக்கு அப்புறம் தயாநிதி மாறன் அவர்களும் யூபியில இருக்க இந்த ஒரு ஏன்னா 64ல நீங்க 33, 34 அந்த வந்தப்போ தயாநிதி மாறன் அவர்களும் ஒரு கருத்தை சொல்றாங்க. யூபியில இருக்க மக்கள் தமிழகத்துக்கு வந்து இங்க வேலை செய்ய வந்து சுயமரியாதை என்ன அப்படின்றத கத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அடடடா, தயாநிதி மாறன் அண்ணன் எந்த களத்துல அவர் கால் அந்த பூமியில பட்டிருக்குமாம? அவர் நின்று ஜெயிச்ச தொகுதியில அவர் களத்துல ஏதாவது ஒரு இடத்துல பார்த்துருப்பீங்க. அல்ல ஐடி எம்ப்ளாயி மாதிரி இன் பண்ணிப்பாரு. சும்மா பார்லிமெண்ட்ல போறது, தப்பா இங்கிலீஷ் பேசுறது. சின்ன பிள்ளைங்க 6ஆம் கிளாஸ் பிள்ளை கூட அவ்வளவு அம்சமா இங்கிலீஷ் பேசும். அலங்கோல இங்கிலீஷ் பேசிக்கிட்டு கேமரா எங்கடா தெரியுதுன்னு போஸ்ட் காமிச்சுக்கிட்டு இதுக்குதான் அவர் போயிருக்காரே தவிர அவர் செய்த பணி என்ன? நீங்க கேட்கலாம், ஏங்க இவ்வளவும் பாஜக காரங்க குற்றச்சாட்டு சொல்றீங்களே, மீண்டும் மீண்டும் மேண்டேட் மக்கள் அவங்களுக்கே தராங்களே, ஏன்? இதுக்கு பதில் என்கிட்ட இல்லைங்க. மக்களை பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமா இருக்கு உண்மைக்கு. என் மக்களுடைய அறியாமை எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போகுதுன்னே தெரியல. படிப்பு நிறைய படிச்சிட்டோம்னு சொல்றோம், நம்ம எல்லாம் வேலைக்கு போறோம் சொல்றோம், நல்லா சம்பாதிக்கிறோம், பழைய மாதிரிலாம் இல்லை எல்லாம் சொல்றோம். இப்போ நீங்க சொன்னீங்க திமுக வந்து என்னதான் 40க்கு 40 எடுத்தாலும் போன பெர்சன்டேஜை விட இப்போ இருக்க பெர்சன்டேஜுக்கு நீங்க ஒரு கம்பேரிசன் சொன்னீங்க. அதே மாதிரி தான் பாஜகவும் 303 அப்படின்றத ஒரு தனி மெஜாரிட்டியா வச்சிருந்த கட்சி இன்னைக்கு 240 தான் அவங்களுடைய தனி மெஜாரிட்டிக்கு. பாஜக இவ்வளோ பின்னாடியே தள்ளப்படும் போது அந்த நிலையை எப்படி பாக்குறது? நான் இதுக்கு ஒரே ஒரு ஃபேக்சுவலா ஒன்று சொல்றேன். இப்போ நீங்க இருக்கீங்க மேடம், நான் ஃபர்ஸ்ட் ஒரு பொய் சொல்றேன், நீங்க என்ன பண்ணுவீங்க? சார் சும்மா இருங்க சார், பொய்யெல்லாம் தெரியுங்க. 10 தடவை 20 தடவை தொடர்ந்து நான் கூட சொல்லிட்டே இருக்கேன். உங்க மனசு என்ன தோணும்? ஒருவேளை உண்மையா இருக்குமோ? தோணுமா தோணாத மேடம்? ஃப்ராங்கா பேசுவோம், லெட் இட் பி அ கான்வர்சேஷன். இருக்குமா இருக்காதா? அப்படிதான் மக்களிடையே திரும்ப 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 போய் ஒரே நரேட்டிவை இவங்க செட் பண்றாங்க. காங்கிரஸோடைய ஆக்கப்பூர்வமான ஒரு தேர்தல் களம் சொல்லுங்க, ஏதாவது ஆக்கப்பூர்வமா பேசியிருக்காங்க சார்? நீங்க சும்மா குறை சொல்லிட்டே இருக்காதீங்க. அவங்க ஐஎன்டிஏன்னு ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அவ்வளவு இன்டெலெக்சுவலா, அவ்வளவு ஆர்வமா, அவ்வளவு மக்களுக்கான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. நீங்க சொல்லுங்க, இந்த பேட்டியை நிப்பாட்டி போதோட ஒரு கர்மமும் இல்லைங்க. யாராவது எங்கன்னா விழுவானா அதை வைத்து ஒரு லைம்லைட் வருவோமா நினைக்கிறாங்களே தவிர. ஏன்னா அவர் ராகுல் காந்தி அவர்கள் கூட சொல்லியிருந்தாரு, இந்த எலெக்ஷன் நாங்க வெற்றி பெற்றா உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் மகளிருக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு. யூபி நம்ம பாக்குறோம், பெண்கள் வந்து லைனா வந்து காங்கிரஸ் ஆஃபீஸ்ல போய் நிக்கிறாங்க, எங்களுக்கு காசு தரேன்னு சொன்னீங்களே இங்க நீங்க. அதாவது அந்த தொகுதியில அவங்க ஜெயிச்சிருக்காங்க, ஆனா ஆல் இந்தியாவில் வராட்டியும் தொகுதியில ஜெயிச்ச உடனே அதை நம்பி மக்கள் போய் அங்க நிக்கிற காட்சி நம்ம பாக்குறோம். இவங்களை பொறுத்தவரை என்னன்னா, திமுகக்கும் சரி அப்படியே காங்கிரஸ் அப்படியே ஐஎன்டிஏ இவங்களுக்கு ஒரு கதையே சொல்லலாம். ஒரு திருட வராங்க, ஒரு வீட்டுக்கிட்ட திருட வரான், அந்த செவரை ஏறி நிற்கிறான், ஒரு நாய் உள்ள இருக்கு, கம்மன் இருக்கு, சைலண்டா இருக்கு, எந்த சவுண்டும் இல்லை. அந்த செவரை ஏறி குதிக்கிறான் உள்ள, அப்பயும் எந்த சவுண்டும் இல்லை. திருட உள்ள போகும்போது என்ன நினைக்கிறான், ஒருவேளை திருட நேரத்தில் நாய் குலைச்சிட போதும்னு சொல்லி பாக்கெட்ல இருக்க பிஸ்கெட்டை பிரிக்கிறான். அப்பதான் நாய் சுதாரிக்கிறது, ஆஹா இவன் ஏதோ என்னை கொடுத்து ஏமாத்த போறான்னு சொல்லி சுதாரிச்சு உடனே நாய் குலைக்க ஆரம்பிக்குது. அது போல இன்னைக்கு என் மக்களை கண்டதையும் கொடுத்து ஏதாவது ஒன்று கொடுக்க வரானாலே அவன் திருடன் தான். ஆமாவா இல்லையாங்க? மக்கள் சார்ந்த திட்டங்களை கொடுங்க, மக்கள் சார்ந்த விஷயங்களை செய்யுங்க. இப்போ நாங்கள் அரசாங்க சார்பாக செய்கிறோம், அது தவறு இல்லை. மக்களுக்கான விஷயங்களை செய்யறது தப்பு கிடையாது. உனக்கு 1000 தரேன், உனக்கு 1 லட்சம் தரேன், என்னங்க இது? என்ன நெரேட்டிவ் இது? பாரதிய ஜனதா கட்சி ஏழை எளிய மக்களுக்கு தேவைப்படக்கூடிய ஆளுங்களுக்கு செய்யணுன்றது நாங்களும் விருப்பப்படுறோம். இப்போ ஒரு மகளிருக்கு தரீங்களா கொடுங்க, மாணவர் தரீங்களா கொடுங்க. ஆனால் நீங்க இவ்வளவு கடத்தை வச்சுக்கிட்டு நீங்க தரக்கூடாதுன்றது எங்களோட பாயிண்ட். ராகுல் காந்தி என்ன ஸ்டண்ட் வச்சிட்டாருன்னா, தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்துட்டாரு. எப்பா 60 வருஷமா இப்படிதான் நான் மாவாட்டி ஏமாத்திட்டு இருக்கேன், எங்க அப்பா வருவாரு, டிவியை தரேன், அதை தரேன், இதை தரேன்னு நான் வருவேன், மகளிருக்கு நான் வந்து சுயமரியாதை தரேன். இதுவரை இதுவும் மகளிர் சுயமரியாதை இல்லாம வாழ்ந்தது போலவும், திமுக வந்தோடனே அப்படியே சுயமரியாதையோடு வாழ்வது போலவும். ஏங்க ஓசியில போன்னு சொல்றது சுயமரியாதையாங்க? என்னை சம்பாதிக்க வைத்து என்னை வேலைக்கு அனுப்பி அதன் மூலம் நான் போறது, ஆஹா பரவாயில்லப்பா ஒரு கவர்மெண்ட் வந்துச்சு
அவங்க சாதாரணமா இருந்தவங்களை சுயமரியாதையோட சொந்த சம்பாத்தியத்துல போக வச்சதுன்னா அது சுயமரியாதை, அது கட்டுப்பாடு, அது கௌரவம். நீ எல்லாத்தையுமே எங்களுக்கு ஓசையில கொடுத்துட்டு நீ சும்மா 1000 இவங்களை பொறுத்தவரைங்க மக்களிடையே இன்வெஸ்ட் பண்றாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவன் என்ன பண்ணுவான்? இப்போ நீங்க பிசினஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, என்ன பண்ணுவீங்க? ரிட்டர்ன்ஸ் எடுக்க பார்ப்பீங்கல்ல, அது போன்ற நீங்க ரிட்டர்ன்ஸ் எடுக்கக்கூடிய கூட்டமாக தான் இது இருக்கே தவிர ஆணவங்க கவுண்டிங் இடத்துல நான்லாம் இருக்கேன், அவ்வளவு ஆணவம். கொடுத்த பணம் கரெக்டா வேலை பார்த்ததுன்ற திமிரு அந்த மமதையிலேயே அவன் இருக்கான். அந்த மமதையை உடைப்பது யார் கையில இருக்கு? இப்ப நீங்க சொல்ற மாதிரியே அவங்க வந்து மக்களை கவர்றதுக்காக சில இந்த ரூபாய் தரோம் இது தரோம் அப்படி தரோம்னு போய் வாக்குறுதிகள் கொடுக்குறாங்கிற ஒரு விஷயம். அந்த மாதிரி எலெக்ஷன் முன்னாடி காசு கொடுக்குறாங்க. இதெல்லாம் தான் பாஜகவுடைய ஒரு குற்றச்சாட்டா இருந்தது. என்னதான் இந்த விஷயங்கள் இருந்தாலும் இந்த 10 ஆண்டு காலம் மோடி அவர்களை திட்டத்தினாலேயோ இல்ல இந்த ஒரு விஷயத்தினாலும் நான் வந்து அதனால என்னோட 10 வருஷம் முன்னாடி நான் பாக்குறேன், இந்த 10 வருஷம் எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அந்த 2 நாள் அவங்க கொடுக்குற ஒரு 1000 ரூபாவோ இல்லைன்னா இனிமேல் அவங்க சொல்ல போற வாக்குறுதியோ ஒரு இடத்துல நல்லா கிடைச்சிட்டு இருக்கு, இவங்க மேல இந்த மாதிரி பேர்ட் ரிவ்யூஸ் இருக்கு. 10 வருஷம் முன்னாடி காங்கிரஸ் எப்படி இருந்தது அப்படின்னா கம்பேர் பண்ணி ஓட்டு நம்ம பார்க்கும்போது 10 வருஷம் மோடி அவர்கள்ட்ட மக்களுக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைச்சிருந்தா மக்கள் ஏன் திரும்ப போய் காங்கிரஸுக்கு ஓட்டு போட போறாங்க? சிம்பிள். நீங்க கேட்டது சரியான கேள்வி. எங்க இவ்வளவு திட்டங்கள் பண்ணிருக்கீங்க, அது எப்படிங்க கடைசி நாள் ஒர்க் அவுட் ஆகுதுங்க? குறிப்பா தமிழகம் போன்ற மாநிலங்கள்ல உண்மையா ஒர்க் அவுட் ஆகுது. நீங்க என்னதான் விழுந்து விழுந்து பாலா தேனா பழகி மக்களுக்கு எல்லாம் செய்தாலும் அந்த மேடம் வெள்ளம் வந்துச்சு, ஞாபகம் இருக்கா இல்லையா? சிம்பிளா பேசுவோம், எல்லா கதையும் விட்டுறேன் மேடம், பழைய கதை போன கதை வந்த கதை எல்லாத்தையும் விட்டுருவோம். வெள்ளம் வந்தது. உண்மையால திமுகவுடைய கவர்னன்ஸ் என்ன நீங்க சொல்லுங்க மேடம், தயவுசெய்து உங்க காலில் விட மேடம். ஒரு பணியுமே இல்லை, நடுத்தரில் நிக்கிறாங்க. ஆனா அங்க திமுக முன்னிலை. அப்ப நீங்க என்ன அளவுகள்? சென்னை மக்கள் வந்து அந்த தண்ணியை வந்து பல வருஷமா பார்த்துட்டு வந்ததுக்கு பழகி போய் சரி போன வருஷம் வந்தது இந்த வருஷம் வந்தது அப்படின்ற இதுக்கு போயிருக்கலாம். அது என்ன மனநிலை மேடம்? மக்கள் மனநிலை மேல நான் பெரிய கேள்வி வைக்கிறேன். பாஜக காரங்க மக்களை யாரும் திட்டல, மக்கள் மேல கடும் கோபத்துல இருக்கேன். குறிப்பா வேளச்சேரி பகுதியில அவ்வளவு தண்ணி மிதக்குது. 6 நாட்களாக குழந்தைகளும் பெரியவர்களும் அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. கண்ணீரே வந்துச்சுங்க. பெட்ரோல் மிதக்குது, தண்ணி அப்படி மிதந்து மக்கள் வாழ்வாதாரத்துல அவ்வளவு பாதிக்கப்பட்டான். அவனுக்கு அவ்வளவு விஷயங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் ஓட்டு போடுறான், இருந்தாலும் முன்னிலை. காரணம் என்ன தெரியுமாங்க? ஓட்டே போட வரல யாரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்லம் ஏரியா மக்கள், நான் தவற சொல்ல நினைக்காதீங்க, அவங்க ரொம்ப வாக்கு செலுத்துவதில் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அந்த நேரத்தில் அவங்கள டார்கெட் பண்ணி அவங்களுக்கு பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கிட்டு போயிடுறாங்களே தவிர ஓட்டு போட வேண்டிய நபர்கள் தன் வாக்குகளை செலுத்தி எதிர்ப்பு காட்ட வேண்டியவங்க யாரும் வாக்களிக்க மாட்டாங்க. இவங்களுக்கு வாக்களிப்பு அசிங்கம் போல நினைக்கிறாங்க. அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். அது நான் ரொம்ப கடும் கண்டனம், மக்கள் மேல பெரிய அதிருப்தியில் இருக்கும். காரணம், எங்களுக்கு ஓட்டு வர வேண்டாங்க. நான் நல்லா புரிஞ்சுக்கோங்க, பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போட தேவையில்லை. ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டுமா வேண்டாமா? குறிப்பா சென்னை போன்ற பகுதிகளில் ஓட்டே இல்லைங்க. நீங்க ஓட்டும் போட மாட்டீங்க. வேலை செய்யாத ஒருத்தர் அங்க சட்டமன்ற உறுப்பினராகவோ எம்பியாவோ இருக்காங்க. யார் தட்டி கேட்கறது? தட்டி கேட்க கூட வரக்கூடிய எங்களை தட்டி கொடுக்காம தட்டி விடுறீங்க. அப்ப என்ன பண்ண முடியும்? நாங்க திரும்ப 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 வேலையே செய்யாத ஒருத்தருக்கு நீங்க திரும்ப திரும்ப வாக்களிக்கிறீங்க. எவ்வளவு வைத்தறிச்சலா இருக்கு. இதை நான் வந்து ஆற்றாம எல்லாம் பேசலாங்க. இன்னைக்கு நாங்க 2வது இடத்துக்கு வந்திருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. டெபாசிட் வாங்கியாச்சு, 2வது இடத்துக்கு வந்திருக்கோம். தமிழகத்துல இன்னைக்கு 2.5% முதுகுல சவாரி பண்ற நாங்க நாதி இல்லைன்னு சொன்ன இந்த கூட்டத்து நடுவே 12% நியர்லி 12% ஓட்ஸ் வாங்கியிருக்கோம். எங்களுக்கு டெவலப்மெண்ட் தான். நாங்க போய் டாடா காமிச்சு போயிடலாம். ரொம்ப வருத்தமா இருக்கு. மக்கள் பணி செய்யக்கூடிய வரக்கூடிய தலைவர்கள் எல்லாம் நீங்க புறப்படுகிறதுக்கு காரணம் என்ன? இப்ப குறிப்பா தென் சென்னை எடுத்துப்போம். தமிழிசை தங்கப்பாண்டியனக்கா செய்த பணி சொல்ல முடியுமா யாராவது? யோசிச்சு பாருங்க. வேலூர்ல கதிரானன் செய்த பணி சொல்ல முடியுமா? அரக்கோணத்துல ஜெகத்ரட்சன் செய்த பணி சொல்ல முடியுமா? கனிமொழி செய்த பணி சொல்ல முடியுமாங்க? நீலகிரில அந்த முருகன் இவரு ராசா பண்ண சொல்ல முடியுமாங்க? ஆனா நீங்க இந்த ஒரு விஷயம் மக்கள் மேல ஒரு குறையா சொன்னா கூட நம்ம தென் சென்னை எடுத்துக்கிட்டா திமுக அதிமுக இல்ல, அதிமுகவே பின்தள்ளி மத்திய சென்னையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி முதல் இடமா 2வது இடமா 3வது இடமா போட்டி இல்லை. மக்களுக்கு நான் பணி செய்ய வந்திருக்கேன். ஒரு ஆளுநர் பதவி எவ்வளவு பெரிய பதவிங்க. உங்களுக்கு எல்லாம் பதவியெல்லாம் துறந்துட்டு உங்களுக்காக வந்து நாங்கள் வாக்கு கேட்டு நின்று உங்களுக்கு பணி செய்ய வந்தால் எங்களை புறக்கணிக்கிறீங்க. அப்ப நாங்க மக்கள் மீது என்ன மன ஓட்டத்தில் போறது? எதை நம்பி நாங்க ஆக்டிவேட் ஆகி போறது? இன்னைக்கு வாக்கு சதவீதம் வாங்கியிருக்கோங்க. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. கட்சி நடத்தக்கூடிய விஷயங்கள் இருக்கு. மாநில தலைவர் புரட்சி இளைஞர் அண்ணாமலையார் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து போயிட்டு இருக்காரு. கட்சி நடத்துறது பிரச்சனை இல்லை. மக்களுக்கு பணி செய்ய வரக்கூடிய தலைவர்கள் எல்லாம் புறக்கணிக்கிறீங்களே. குறிப்பா எங்க அண்ணன் கோயம்புத்தூர்ல அண்ணாமலை புறக்கணிக்கிறீங்க. என்ன காரணம்? கோயம்புத்தூர்ல திமுக நின்னவர் என்ன செஞ்சு கிழிச்சிட்டாரு எங்க அண்ணன், நீங்க புறக்கணிக்கிறீங்க. எவ்வளவு தப்புங்க அது. அந்த கவுண்டிங்க பார்க்கும்போது வைத்தறிச்சலா இருக்கு. ஆனா பார்க்கக்கூடிய சொல்றாங்க, எப்பா என்னமா இது பிஜேபி இப்படி அவன் நினைக்கலையே பண்ணாங்க. 2-3 ஒரு நிமிஷமேப்பா. ஓட்டு போட்டுட்டு பேசணும். ஓட்டே போடுறது இல்லை. வசனம் பேசுறதுல நம்ம மக்களை மிஞ்ச ஆளே இல்லை. நான் தவறா சொல்லல. ஒரு உரிமையோட உங்க வீட்டுல இருக்க ஒரு பிள்ளை மாதிரி சொல்றேன், தப்பு பண்ணிட்டீங்க. அடுத்த 5 வருஷம் அனுபவிக்க போறது யாரு? உங்களுக்கு பிரச்சனை வந்து பேச போறது யாரு? நாங்க தான் வந்து நிற்போம். எங்க மேல படி நாங்கள் உங்களை கேட்க வந்தா இந்த கம்யூனிட்டிகள் எங்க மேல படிப்படுவாங்க. ஐயோ பிஜேபி ஒண்ணும் பண்ணல. சும்மாவே இவங்களுக்கு எப்படின்னா மேடம், இவங்களுக்கு செய்யறதுக்கான திராணியோ துப்போ எதுவும் கிடையாது. தமிழகத்துல எதையுமே செய்யாமல் என் மக்களை ஏமாற்றி இதுவரை ஆட்சி பண்றாங்க. காசு
காசு எப்படி கத்துற பாருங்க, அவ்வளவு வைத்தறிச்சல். மக்களை எதுவுமே காணாத இந்த நாய்களுக்கெல்லாம் இவ்வளவு ஓட்டு. நான் தவறான வார்த்தை யூஸ் பண்ண நினைக்காதீங்க. ஒண்ணுமே தெரியாது மேடம், மக்கள் வழி புரியாத இவர்களுக்கெல்லாம் மக்கள் வாக்கா? இப்போ அதே மாதிரி சாட்டை துரைமுருகன் அவர்கள் நாம் தமிழர் கட்சியோட அவர் வந்து இந்த யார் யார் எங்க நிக்கிறாங்கன்ற ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா கேண்டிடேட் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு. அண்ணாமலை அவர்களும் திமுகவும் வந்து ஒரு அண்டர்லிங்ல இருக்கு, அதனால தான் யாருன்னே தெரியாத ஒரு கேண்டிடேட் கணபதி ராஜ்குமார்னா யாருக்கு தெரியும், ஒரு கவுன்சிலரா இருந்த ஒருத்தரை வந்து கொண்டு அந்த இடத்துல போட்டிருக்காங்க. ஸோ அண்ணாமலை ஜெயிக்க வைப்பதற்காக திமுக பின்ல இருக்கு அப்படின்னு. ஆனா அதே அவர் இன்னைக்கு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா, மக்கள் எல்லாரும் சேர்ந்து இது அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு நல்ல அடியை கொடுத்துட்டாரு, திமுக அதிமுக வந்து அவங்க கூட லிங்க் இருக்கிற மாதிரி இப்போ அவர் பேசுறதோட வந்து ஒரு மாறுபட்ட கருத்தா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் இதை வந்து குற்றச்சாட்டா வைக்கிறாங்க. ஒரே விஷயங்க, நாம் தமிழர் கட்சியை அரசியல் களத்தில் பேசுவதே எனக்கு விருப்பம் இல்லை. காரணம், ஜெயிக்கணும்ன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க கிட்ட கிடையாது. அவங்களை பொறுத்தவரை வாக்கு சதத்தை இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரணும், நம்மளும் இங்க ஒரு கட்சின்னு காமிச்சிக்கணும். இன்னைக்கு அங்கீகாரம் வேற வாங்கிட்டாங்க, அதுக்கெல்லாம் மகிழ்ச்சி, அதுல எங்களுக்கு எந்த காழ்ப்புணர்ச்சியும் இல்லை. மக்கள் சார்ந்த விஷயம் நல்லா பேசுவார் சீமான் அண்ணன், செயல்பாடுல சாத்தியமாங்க. இல்லைங்க, மழை வெள்ளம்லாம் வந்தப்போ அவர் தாங்க களத்துல இறங்கி மக்களுக்கு தேவையான சாப்பாடா இருக்கட்டும், என்ன வேணும் எல்லாமே. இல்ல எந்த பகுதியில எத்தனை லட்சம் மக்கள் கொடுத்தாங்க மேடம்? ஒரு மீடியாவை கூப்பிட்டு வந்து ஒரு 100 பேர் கொடுத்துட்டு போறது பணி இல்லைங்க. அவங்க ஒரு வளர்ந்த கட்சி இல்ல இல்லையா? நல்ல விஷயம். அதாவது அவங்க வளர்ந்த கட்சி இல்ல. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி பல இளைஞர்கள் நம்புறாங்க, வாக்கு சதவீதத்துல நம்ம பாக்குறோம், நம்ம அதை அப்செக்ட் பண்ணி பேசல. ஆனால் ஒரு எல்லா தரப்பு மக்களையும் ஒன்றிணைந்து செய்யக்கூடிய அரசியலை நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு செய்யல. அதனாலே நம்ம நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கான ஆட்சியாகவும் இருக்கணும், எனக்கான ஆட்சியாகவும் இருக்கணும். நம்ம 2 பேருக்கு மேல கவர்னன்ஸ் பண்ணக்கூடிய வந்து ஒரு பார்ட்டி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்னை மட்டும் தூக்கி வச்சுப்பாங்க, உங்களை விட்டுருவாங்க, இல்லை உங்களை மட்டும் தூக்கி வச்சு என்ன விட்டாங்கன்னா அதோட மாற்றாந்தாய் மனப்போக்கு வரதால ஒன்றும் பண்ண முடியாது. சீமானனுக்கு அந்த ஆஸ்பெக்ட் ரொம்ப அதிகம். சர்வாதிகாரம் மேடம், அதெல்லாம் வந்து இனி வரக்கூடிய காலங்களில் அதெல்லாம் செல்ஃப் எடுக்காது. புரட்சி தலைவி அம்மா இருந்த காலம் வேற, அவங்களோட கேண்டிடேச்சர் வேற. ஐயா கலைஞர் நமக்கு 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் அவருடைய கேண்டிடேச்சர் வேற, அவங்களுடைய வழிகள் வேற. இவர் திடீர்னு வந்துட்டு கட்சிக்குள்ளே பாருங்க, பல நிர்வாகிகள் அவர் மேல அதிருப்தி தெரிவிச்சாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி. பயங்கர சர்வாதிகாரம். அவருடைய பேச்சை இன்னும் பல பேர் நம்புறாங்க, அதெல்லாம் கறந்து ஓடி போகும் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன சொன்ன விஷயத்திலே கேட்கிறேன், எலெக்ஷனுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியில இருந்தவங்களுக்கு அவங்க மேல அதிருப்தி, எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் பாஜக கட்சியில இருக்க தலைவர் மேலே அதிருப்தி இருக்குங்க. அதாவது அதிருப்தி தெரிவித்த நபர்கள் யார் சொல்லுங்க? ஏதாவது நோட்டபிள் லீடர்ஸ் என்ன இருக்காங்களா? கல்யாண ராமன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு விஷயங்க, ஒரு எலெக்ஷன் முடியுது, நம்ம வந்து ஒரு கட்சி நடத்தணும், எதுக்கு நடத்தணும்? சீட் கன்வெர்ட் பண்ணுன்றது முக்கியமான ஆஸ்பெக்ட் தான், அதை நானும் ஒத்துக்கிறேன். ஆனால் அதையும் தாண்டி கட்சி வளர்ச்சின்றது ஃபவுண்டேஷன்லேருந்து வரணும். பாஜக என்னவோ 3 மாடி இங்கே தமிழ்நாட்டில் இருந்தது போலவும் திடீர்னு நாங்கள் அந்த 3 மாடி உடச்சி நீங்கள் லோன் ஃப்ளோர் ஆகிட்டோன்ற மாதிரி பேசக்கூடாது. கட்சி டெவலப்பிங் பார்ட்டின்றது நாங்களும் ஒத்துக்கிறோம், எங்கள் தலைவர்களும் ஒத்துக்கிறாங்க. வளரக்கூடிய கட்சி இப்படிலாம் சில பிரச்சனைகளை சந்தித்து தான் வர வேண்டிய சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக திராவிட கட்சிகள் இங்கே பணத்தை தாண்டி இவங்க கிட்ட எதுவுமே கிடையாதுங்க, கையை விரிச்சா ஒன்றுமே கிடையாது. அப்படி பணத்தால மக்களை போட்டு சுருட்டி வைக்கும் போது அதிலிருந்து மக்களை மீண்டு வர வச்சு இவ்வளவு வாக்குகள் வாங்கியது பெரிய விஷயம். அதை நாங்கள் பெரிய கிரெடிட்டா பார்க்குறோம். தோற்றதுனால கீழே வந்துதான் மீசில மண் ஓட்டாம போறோம் நினைக்காதீங்க, நாங்கள் தோல்வியை ஒப்புக்கொள்கிறோம். அதே சமயத்துல 2.5% இன்னைக்கு 13-12% கிட்ட வந்திருக்கிறோம். கண்டிப்பாங்க, தமிழ்நாட்டில் பாஜகவோட வளர்ச்சி அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். அதுவாக தான் நான் சொன்னேன், சென்னை போன்ற அது மத்திய சென்னை, தென் சென்னையில் அதிமுக பின்தள்ளி, அதுவும் ஜெயக்குமாரோட மகனை பின்தள்ளி 2வது இடத்துக்குலாம் வருது வந்து கண்டிப்பா. அதோட நிப்பாட்டிடாதீங்க, இன்னைக்கு அதிமுக நாம் தமிழர் கட்சின்னு போட்டி போற அளவுக்கு நாங்கள் வச்சுட்டோம். அதுக்கு முக்கிய காரணம் பாரதிய ஜனதா கட்சி. ஆனா இந்திய அளவுல பார்க்கும்போது எனக்கு ஒரு சரிவு ஏற்பட்டதா தெரியுது மேடம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, 10 வருஷம் கேட்டா ஆன்டி இன்கம்பன்சின்வாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு ரேஷியோ பேசுவாங்க. அது இல்லாம மேடம், ஒரு ஆள் ஒப்பாரி வச்சாலும் நம்ம திரும்பி பார்ப்போம், ஒரு ஆள் என்னடா கத்திட்டு இருக்காங்களே, 36 பேர் கத்துறாங்க, என்ன ஆகும்? மக்கள்லாம் திரும்பி பார்க்குறாங்க, ஏதோ நடக்குதாங்க, சரி போட்டு தான் பார்ப்போமேன்னு சொல்லி பல மக்கள் குழப்பத்துல அப்படி இப்படி ஒரு மேடம், ஒரு குழந்தை மேடம், ஒரு பையன் வளரும் போது தப்பான விஷயத்துக்கு போறான், அவனை நம்ம சரி செய்து கொண்டு வரும். அது போலதான் இன்னைக்கு மக்கள் தவறான பாதையை நோக்கி, காங்கிரஸை நோக்கி சில பேர் ஆதரித்து தெரிவிச்சிருக்காங்க. அது தப்பான வழி, சரியான வழி எது அப்படின்றத பெரும்பான்மையான மக்கள் யோசிச்சிருக்காங்க. அதுதான் மாண்புமிகு மனித குலசாமி மோடிஜியினுடைய வழி, எங்கள் ஆட்சி. அதனாலதான் எங்களுக்கு பெரும்பான்மையான மேண்டேட்டை மக்கள் கொடுத்துருக்காங்கன்றத நான் ஆணித்தரமா நம்புறேன். இன்னைக்கு திரும்பி நீங்க 303 நீங்கல்ல, இன்னைக்கு எல்லாத்தையும் சேர்த்து திருப்பி 300க்கு மேல வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதாங்க, அது தனி மெஜாரிட்டி, இது கூட்டணி மெஜாரிட்டி. அது நல்லா புரிஞ்சுக்கோங்க, கூட்டணி தனின்றதெல்லாம் இல்லைங்க. போன முறை நாங்க கூட்டணி இல்லாம தனியாக தானே மெஜாரிட்டி இருந்தோம். நாங்க பல கூட்டணி ஆளுங்களுக்கு மினிஸ்டர் கொடுத்துருக்கோம், எது கொடுக்கணும்? இன்னைக்கு நீங்க சொல்றீங்க கூட்டணிங்க ஒரு வழியே இல்லைங்க, நீங்க அவங்களுக்கு மந்திரி கொடுத்துதான் ஆகணும், இவங்களுக்கு பென் பண்ணி தான் ஆகணும், இவங்க சொன்னதான் கேட்டுதான் ஆகணும்னு நினைக்கிறீங்க. போன முறை எவ்வளவு மெஜாரிட்டி? நாங்க தனியாவே நாங்க 303 தொகுதி இருந்தோம், கூட்டணியாக 352 கிட்ட இருந்தோம். நாங்க ஆனா போன முறை கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களுக்கு மந்திரி பதவி கொடுத்தோம், எதுக்காக? அதனால பாரதிய ஜனதா கட்சிக்கு கூட்டணி தேவைப்பட்டாலும், கூட்டணியே இல்லாம நாங்க மெஜாரிட்டியா இருந்தாலும், கூட்டணி தர்மத்தோடு கூட்டணி கட்சியை மதிக்கக்கூடிய ஒரு இயக்கமாக இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இருக்குன்றதை தெரிவிச்சுக்கிறேன். இன்னொன்னு, பதவி ஏற்கக்கூடிய நிகழ்ச்சி நடக்குது, இன்னைக்கு நாடே சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல,
நேரு காலத்திற்கு பிறகு ஹாட்ரிக் வெற்றியாக இன்னைக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் பதவி ஏற்கிறாரு. பதவி ஏற்கக்கூடிய நிகழ்ச்சியில் எல்லாருமே கலந்துக்கிறாங்க. சந்தோஷமான விஷயத்த பேசுவோம். பதவி ஏற்கிறாங்க, இருந்தாலும் தமிழக மக்களுக்கு we will always give love. முடிச்சிருங்க கேளுங்க மேடம். காதலை கொடுத்துக்கிட்டே இருப்போம். நீ ஹேட் பண்றியா, ஒன் சைட்ல வருது டபுள் சைட்ல ஆகாம போயிருமா மேடம். நிச்சயமாக இந்த கூட்டணி எங்களுடைய கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். தமிழக மக்களும் நாங்களும் பெரிய லவர்ஸா மாறுவோம். நீங்க பார்க்க தான் போறீங்க. நீங்க திமுக அதிமுகவுக்கு எந்த அளவு தமிழக மக்கள் இன்டாக்டா நீங்க பேசுறீங்களோ, உங்களை போன்ற அனைவரும் பேசிக்கொண்டு மன ஓட்டத்தில் இருக்காங்களோ, அப்படியே அந்த மன ஓட்டமானது திரும்பும். பாஜக பக்கம் தமிழக மக்கள் ஸ்ட்ராங்கா வருவாங்க. அதுக்கு வர தொடங்கிட்டாங்கிறதோட இண்டிகேஷன் தான் 11% வாக்கு என்பது அந்த நேரத்தை தெரியுது. அதே மாதிரி அண்ணாமலை அவர்களுடைய தோல்விக்கு அப்புறமா நம்ம பார்க்குறோம், ஒரு ஆடை வெட்டிட்டு அதுவும் அது பெரியவர்கள் பண்றதை விட சின்ன குழந்தைங்களை அதில் எங்கேஜ் பண்ற அந்த சத்தம் கேட்குது, குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னு. ஸோ அந்த விஷயம் வந்து கண்டிப்பா ஒரு எதிர்ப்புடைய விஷயம். அதை தொடர்ந்து கனிமொழி அவர்கள் கிட்ட ஒரு பிரஸ் மீட்ல கேட்குறாங்க, இந்த மாதிரி அண்ணாமலை அவர்களோட அந்த இஷ்யூ பத்தி கேட்கும். அவங்க சொல்றாங்க, ஆடை வெட்டி பிரியாணி போட்டா சாப்பிடலாம், ஒரு யூஸ் இருக்கு, மனுஷனை வெட்டி என்ன பண்றது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அந்த பிரஸ் மீட்ல இருந்து போறாங்க. ஸோ கனிமொழி அவருடைய இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரே விஷயங்க, இவங்க தேர்தலில் ஜெயிச்சதே பெரிய ஒரு அவமானமான செயல். தமிழகத்திற்கே ஒரு இருண்ட நாள் அன்னைக்கு இவங்க ஜெயிச்ச அன்னைக்கு. அதற்கப்புறம் இப்படி அசிங்கமான வேலையை பார்க்குறாங்க. அந்த ஆடை வெட்டுவதும், எங்கள் அண்ணாமலை ஃபோட்டோவை கழுத்தில் போட்டு பண்ணுறதும், இதெல்லாம் என்ன கதை? எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க? அப்போ உங்களுக்கு எவ்வளோ வன்மம் பாருங்க. ஒரு கட்சிக்காரங்க மேலே எவ்வளோ வன்மம், ஒரு தனிநபர் மேலே எவ்வளோ வன்மம் பாருங்க. அதுக்குதான் எங்கள் அண்ணன் உங்களை போன்ற சும்மா மைக்க பிடிச்சி பேசிட்டு பின்னாடி போகிறவெல்லாம் கிடையாது, தைரியமாக சொல்லியிருக்காரு. எப்போ ஆடை எம்பா வெட்டுற, அது பாம்பா, வாயிலா ஜீவன், நான் இங்கே தானே இருக்கேன், நீ முடிஞ்சாவா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் ஒரு அநாகரிகமான செயல். தமிழக மக்கள் இதை பார்த்தாவது திருந்தணும். ஜெயிச்ச அன்னைக்கே அவன் பண்ற சேட்டையை பாருங்க, பாத்தீங்களா இல்லையா? ஆடை வெட்டுவதும் இந்த ரத்தத்தை, என்ன கேவலமான வேலை இதெல்லாம். ஒரு நவீனமான ஒரு நாடுன்றோம், நிறைய பேர் படிச்சிருக்கோன்றோம், படித்த இளைஞர்கள் இவ்வளோ பேர் இருக்கும், ஒரு நல்ல முடிவு எடுக்காம போயிட்டோமே. அதை நினைக்கும் போது ரொம்ப வயிற்றுச்சலா, ரொம்ப வேதனையா இருக்கு. இது போன்ற ஒரு ஆக்டிவிட்டிஸ்ல எந்த ஸ்டேட்ல நடக்குமாங்க? வெளிநாட்டுக்காரெல்லாம் காரி துப்புறாங்க பார்த்துட்டு, என்னையா இது, என்னையா நடக்குது? அப்ப முதலமைச்சர்ன்றீங்க, பையனை மந்திரின்றீங்க, தங்கச்சி எம்பின்றீங்க, மாமா எம்பி, என்னையா நடக்குதுங்க? இது என்னங்க? இது ஒரு குடும்ப ஃபங்க்ஷனாங்க. இது பூரா குடும்பத்தையும் உள்ள வச்சு திரும்ப 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 மக்களும் அவங்களை வெற்றி பெற வைக்கிறாங்க. என்னதான் இந்த மக்களுடைய நோக்கமோ கடவுளுக்கு தான் அறியும். ஆனால் நாங்கள் விடவே மாட்டோம். நீங்க என்ன செய்தாலும் சரி, இவங்க ஐடியா பண்ணாலும் சரி, இந்த திமுக அதிமுக இந்த ரெண்டு குப்பைகளும் நெருப்பு போல இருக்கக்கூடிய பாஜகவை எவ்வளவு குப்பையை போட்டு எங்களை நீங்க அடக்க ட்ரை பண்ணாலும், நெருப்பு மேல குப்பையை போட்ட என்ன மேடம் ஆகும்? என்ன ஆகும் நினைக்கிறீங்க? பத்தி எரியும். நிச்சயமாக இவர்களை எல்லாம் ஓரம் கட்டி அப்படியே உங்களை வாஷ் அவுட் பண்ணி பாரதிய ஜனதா கட்சி இடத்துக்கு வரும். நான் பேசுறது எல்லாமே ஒரு மாதிரி சர்க்காசமா தோணலாம் உங்களுக்கு. நிச்சயமா இது நடக்கக்கூடிய விஷயமாக தான் அமையும். நீட் தேர்வை முன்னாடி இருந்து திமுக தான் நீங்க எதிர்த்துட்டு இருக்குது. இப்போ இந்த நீட் தேர்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் இப்போ கேரளா நம்ம பார்க்குறோம், ஒரு பையன் அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு கேஸ் போட்டிருக்கான், நிறைய மால் ப்ராக்டிசஸ் இதுல நடந்திருக்கு அப்படின்ட்டு. உங்க கூட்டணியில் இருக்க மகாராஷ்டிராவுடைய சிஎம் ஏக்நாத் ஷிண்டே அவர்களே இந்த வருஷம் நடந்த நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம இன்னொரு விஷயம் பார்க்குறோம், ஃபுல்லுக்கு ஃபுல் மார்க் எடுத்த குழந்தைங்களும் இருக்காங்க, தமிழ்நாடை சார்ந்தவர்கள் இருக்காங்க, திருவண்ணாமலையில ஒரு பொண்ணு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அரசு பள்ளி மாணவர்கள் போன தடவை விட இந்த தடவை அதிகமான தேர்ச்சி பெற்றிருக்காங்க. ஆனால் கூட்டணி கட்சியில இருக்கிற ஒரு சிஎம்ஏ இப்படி சொல்லும்போது அது நீங்க என்ன பண்ண போறீங்க? பாஜக அதாவது கருத்து சுதந்திரம்ன்றது ஒண்ணு பாஜக ரொம்ப வலியுறுத்தி அதை நடைமுறையில் வச்சிருக்கு. நாங்க வெளியில இருக்கவங்கள ஒண்ணு சொல்லிட்டு நாங்க ஒண்ணு பண்ணா அது நல்லா இருக்காது. முதல்ல திமுக நீட்டை எதிர்த்துச்சு, அதுக்கப்புறம் இவங்களாம் எதிர்த்தாங்க. இவங்களுக்கு கல்லா கட்ட முடியல மேடம், காசு வாங்கணும். கல்லா கட்டி இன்னைக்கு 10 காலேஜ் கட்டியிருக்கவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு வருமானங்களானது குறைஞ்சிருச்சு. அதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லாம் பண்ணாங்களே தவிர மாணவர்கள் மீதெல்லாம் மக்கள் மீதே அக்கறை இல்லை. அதுல ஒரு கிளையாக இருக்கக்கூடிய மாணவர்கள் மேல எங்க அக்கறை இருக்குங்களா? நிச்சயமாக அந்த அக்கறையெல்லாம் திமுக இல்லைன்றத முதல்ல தெரிவிச்சு, இன்னொன்று ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லுவாங்க. இது ஒரு ஆர்டர் பேஸ்டாக பண்ணிட்டு இருக்கோம். சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டரை நாங்கள் கையில் எடுத்து தான் இந்த விஷயங்களை செய்துட்டு இருக்கோம். ஒரு நெறிமுறை செய்வதில் எந்த தவறும் இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்லுவாங்க, அந்த கருத்தெல்லாம் கேட்கப்படும், நல்ல விஷயங்கள் செய்யப்படும். நீட்டினால இன்னைக்கு பல ஏழை மாணவர்கள், ஏழை குழந்தைகள் இன்னைக்கு மருத்துவம் படிக்கிறாங்க. அதற்கான டேட்டாவை பாரதிய ஜனதா கட்சி தர தயாரா இருக்கு. இதற்கு முன்னாடி யாரெல்லாம் மருத்துவரானா, இதற்கு முன்னாடி யாரெல்லாம் டாக்டர்னு சுத்துனாங்க, இன்னைக்கு ஏழை பிள்ளைங்க, அரசாங்க பள்ளியில் படிக்கக்கூடிய பிள்ளைங்க இன்னைக்கு அவங்க எல்லாம் மருத்துவர் ஆகிறாங்க. அது எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. இன்னொரு புரிஞ்சுக்கோங்க, பிஜேபி ஒரு விஷயத்த முன் வச்சா அதை பின்வாங்கவே மாட்டோம். அதனால மக்கள் எதிர்ப்பு எங்களுக்கு என்னன்னு சொல்லுவான், அதை பண்ணிட்டு அதை ஓட்டு விடாது. இது பாரதிய ஜனதா கட்சி ஓட்டுக்கான அரசியலே இல்லை. அதை முதல்ல இவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும். மக்களுக்கான அரசியலை செய்வது பாரதிய ஜனதா கட்சியோட வேலை. இதை பண்ணா ஓட்டு விடுமா, அதை பண்ணா ஓட்டு விடாதான்னு இந்த மாதிரி கேவலமான ஸ்ட்ராட்டஜி பண்றவன் யாரா இருப்பான்னு நினைக்கிறீங்க? ஒண்ணுமே தெரியாதவன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நாலேஜே இல்லாதவன், வேலை செய்ய தெரியாத தற்குறிகள் தான் அதை பத்தி யோசிப்பாங்க. நீங்க இதெல்லாம் யாரும் கேட்கக்கூடாது. திமுக அதிமுக சரிங்களா? இது போல ஆட்கள் தான் இது போல ஸ்டண்ட்ல வைப்பாங்க தவிர, நாங்கள் மக்கள் சார்ந்த திட்டங்களை
மக்களுக்கான விஷயங்களை ஆக்கப்பூர்வமா செய்வோம். எல்லா செக்டர் ஆஃப் த பீப்புளையும் அழகா டெவலப் பண்ணக்கூடிய விஷயங்களை இந்த 3 ஆண்டு காலத்துல இப்ப திருப்பி நம்ம ஹேட்ரிக் வெற்றி எடுத்திருக்கோம். இதுல சபதம் ஏற்றிருக்கோம். இன்னும் எதெல்லாம் நம்ம பூர்த்தி செய்ய முடியாத இடங்கள் இருக்கோ அதையெல்லாம் பூர்த்தி செய்து ஒரு நவீனமான இந்தியாவை, வல்லரசு இந்தியாவை கொண்டு வரது பாஜகவுடைய நோக்கம். அது நிச்சயம் நடைபெறும். அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி இல்லை அப்படின்னு அறிவிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்குள்ள நிறைய முரண்பாடுகள், மாறி மாறி பேசுற விஷயங்கள் இது எல்லாமே இருந்தது. ஆனா இப்போ தேர்தல் முடிவு வந்ததுக்கு அப்புறம் வேலுமணி அவர்கள் சொல்றாரு, நாங்க சேர்ந்து இருந்திருந்தா 35 இடங்களுக்கு 35 இடங்களுக்கிட்ட நாங்க வெற்றி பெற்றிருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு கருத்தை பத்தி அண்ணாமலை அவர்கள்ட்ட கேட்கும்போது அண்ணாமலை அவர்கள் சொல்றாங்க, அப்படி ஒன்று நடக்கணும்னா நான் அங்க மாநில தலைவராக இருக்க மாட்டேன்ற மாதிரி ஒரு மீன்ல அவர் சொல்றாரு. என்னை பார்த்தா என்ன எப்படி தெரியுது இந்த விஷயத்துல அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆப்போசிட் அவர் சொல்லியிருக்காரு. ஆனா இது தமிழிசை அவர்கள்கிட்ட இதை பத்தி ஒரு பிரஸ் மீட்ல கேட்கும்போது வேலுமணியருடைய அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க வழிமொழிஞ்சு பேசுற மாதிரி இருக்கு. திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா பேசும்போது பின்னாடி நான் நிக்கிறேன். நீங்க அந்த காணொலியோட காட்டுறேன் உங்களுக்கு. அக்கா வேலுமணியுடைய அண்ணனுடைய ஸ்டேட்மெண்ட் ஆதரிச்சு எல்லாம் பேசல. அவங்க ஒரு கேள்வி கேட்கிறாங்க, மேடம் இந்த மாதிரி அண்ணாமலை சொல்றாரு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லும்போது, இப்ப ஒரு தலைவராக இருக்கும் போது என்ன சொல்லுவாங்க, அண்ணாமலை கருத்தையே ஒத்தி பேசணுன்ற அவசியம் கிடையாது. அவங்க வேற ஒரு ஸ்டைல சொல்லியிருக்காங்க. அது எதிர்ப்பாகவும் நினைக்கூடாது. நீங்க ஒரே விஷயம் சொல்றாங்க, இப்போ இட் இஸ் வெரி ப்ரீ மெச்சூர்ட். இப்போ கூட்டணி பத்திலாம் பேசாதீங்க. 2026 எங்க கட்சியை பொறுத்தவரையிலங்க மாநில தலைவருக்கு கேட்கக்கூடிய எல்லா உரிமையும் இருக்கு. அதில் மாற்று கருத்து இல்லை. தேசிய தலைமைக்கு கட்டுப்பட்டவர்கள் இல்லைங்க. அவங்க என்ன ஃபார்முலா நமக்கு சொல்றாங்களோ, அவங்க என்ன வழிமுறைகளை நம்ம காட்டுறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுறது நம்மளோட வேலை. இன்னொன்னு, அண்ணாமலை சொன்ன ஸ்டேட்மெண்ட் நானும் அவர் தம்பியாக வழிமுனையிற அதிமுகவோட கூட்டணி இனி வைக்கவே கூடாது. திமுகவை எப்படி நாங்கள் இரும்பு கரம் கொண்டு எதிர்த்து நிற்கிறோமோ அதிமுகவை அதே போன்று எதிர்த்து நிற்போம். மக்களிடையே நாங்கள் போய் பார்ப்பதும் ரொம்ப டஃப்பாக இருக்கு மேடம். உங்ககிட்ட ஓப்பனாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் இருக்கீங்க, நான் திமுக ஒழிக திமுக எதிர்க்கிற ஓட்டு போடுன்னு சொல்லும்போது பரவாயில்ல நல்ல தம்பியாக இருப்பார் போல, ஆனால் அதிமுகவோட இருக்காங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன வேற மாதிரி பார்ப்பீங்க. என்னங்க இது, இவன் பெருசாலி, இவன் பெருசாலிக்கு பிறந்த சின்ன பெருசாலி, 2 பேரும் ஒழிக்கிறத விட்டுட்டு நீங்க இவங்க கூட சேர்ந்து பண்றீங்களேன்னு சொல்லி எல்லாம் கேட்கறாங்க. அதே நீங்க தான் கூட்டணியில இருந்தீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு நான் பல தொலைக்காட்சியில எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். 2 பேய் இருக்கு மேடம். ஒரு பேய் நல்ல ஆக்ரோஷமா இருக்கு, அது மக்களையே அழிக்குது. இன்னொரு பேய் மக்களை அழிக்குது, அப்பப்ப சாட்டையால் அடிச்சா ஒழுங்கு கேட்டு பேச்சை கேட்டு ஒழுங்கா இருக்கு. அந்த 2வது பேய் தான் நீங்க அதிமுக வச்சிருக்கோம். எங்களை பொறுத்தவரை ஒரு பேயை அழிக்கிறது இன்னொரு பேயை வச்சுதான் முடிக்கணும்னு எங்களுடைய ஐடியா. அதனாலதான் நாங்க அதிமுக கூட டிராவல் பண்ணுமே தவிர அவர்கள் ஒன்றும் புனிதர்களும் கிடையாது. எல்லாமே எப்படி அழிக்க போறீங்க? அதுதான் இப்ப முடிச்சு போச்சு. இதுவும் பெரிய பெயர் மாறிடுச்சு. அதிமுகவை இன்னைக்கு பெரிய பெயர் மாறிடுச்சு. இன்னொன்னு, அதிமுகவை அழிப்பதற்கோ அதிமுகவை ஒழிப்பதற்கோ நாங்கள் இல்லை. அது தன்னால் அழிஞ்சு போகும். காரணம், நிர்வாகத்திறன் இல்லாத தலைவர்கள் எல்லாம் அங்க இருந்துகிட்டு அவங்களுக்கு தோன்றதெல்லாம் பேசிக்கிட்டு ஏதோ ஒரு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நீடித்து நிக்காது. இன்னைக்கு கூட பாருங்க, அவங்களே ஓபிஎஸ் அவர்கள் கூட்டணியில இருக்கவங்க கூட நாங்க வெளில இந்த அதிமுக ஒருங்கிணைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை கூட ஆரம்பிச்சிருக்காங்க. அது அவங்களுடைய உட்கட்சி விஷயங்கள். அதுல பாரதிய ஜனதா கட்சி எந்த தலையீடு இல்லைங்க. ஓபிஎஸ், டிடிவி அவர்கள், சசிகலா அவர்கள் மீண்டும் இணைஞ்சா அதிமுக ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான கட்சியா மாறிடுவேன். அன்னைக்கு பாஜக யாருக்கும் தெரியாது. இல்ல, அது அவங்களோட நம்பிக்கை. அது அவங்க சேர்ந்து பண்ணட்டும். அது அவங்களோட இது. பாரதிய ஜனதா கட்சி ட்ராக்கே வேறங்க. இவங்கெல்லாம் சும்மா காசுக்கும் நோட்டுக்கும் சீட்டுக்கும் கட்சி நடத்துறவங்க. இவங்க திமுக, அதிமுக, இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு அது கிடையவே கிடையாது. போன முறை, இதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்றேன், சும்மா வாய் பேசல. போன முறை எத்தனை எம்பி நாங்க தமிழ்நாட்டில் சொல்லுங்க? யாருமே. எத்தனை எம்பி நாங்க, எத்தனை மினிஸ்டர்ஸ் தமிழ்நாடு கொடுத்துருக்கோம்? அண்ணன் முருகன் இருக்காங்க, அக்கா நிர்மலா சீதாராமன் இருக்காங்க. தமிழகம் எங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்கலாம் கூட தமிழகத்திற்கு அள்ளி கொடுக்கக்கூடிய தலைவர் தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர். ஏன்னா அது உங்க கட்சியில இருக்க தலைவர்களுங்க. எங்க இருக்கட்டும், தமிழகத்தினுடைய பிரதிநிதி தாங்க. தமிழ் மண்ணில் பிறந்தவங்க தானங்க அவங்களாம். தமிழ்நாட்டுல ஒரு சீட்டு கூட கொடுக்காத தமிழக மக்களிடையே கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன்னு சொல்லி 2 மந்திரி கொடுத்து, அதுவும் பினான்ஸ் மினிஸ்டர் முக்கியமான இலாக்கா, அவங்களுக்கு தெரியும். அண்ணன் முருகனுக்கு 6 இலாக்காக்கள் கொடுத்திருந்தாங்க, எம்ஓஎஸ் இருந்தாங்க. அண்ணன் நிறைய பணிகள் செய்திருக்காரு. அதனால பாருங்க, எதுவுமே செய்யலனா கூட அப்ப சொன்னதான் இப்பயும் சொல்றேன், we continuously like you. தமிழக மக்களை நாங்க தொடர்ந்து காதலிக்கிறோம். நீங்கள் என்னை புறக்கணித்தாலும் ஒரு நாள் நாங்க நல்லவங்களா தெரிவோம். அதே மழை தண்ணி படும்போது கண்ணு கொஞ்சம் மங்களா இருக்கும். அந்த கண்ணு தொடச்சிட்டு பார்க்கும்போது, அப்பா ஒருத்தர் நிக்கிறான் எதிரிலன்னு தெரியும்ல. நிச்சயமாக மக்களை எல்லாம் இவங்க வாட்டி வதத்து நிப்பாட்டும் போது அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு கடவுள் போல நாங்க தெரியும். நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியோட வசம் தமிழகம் வந்தே தீரும். இந்தியா இவங்க பக்கம் வரும் நாங்க. எங்க வந்துச்சு? அதே போல நான் கான்பிடண்டா சொல்றேன், தமிழகம் எங்க பக்கம் வந்தே தீரும்.